ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற போம் அவர் கேசரினா ட்ரீ ரிட்டன் பை டோரு தட். கேசரினா ட்ரீ அப்படின்னா என்ன அர்த்தம்னா சவுக்கு மரம். அந்த சவுக்கு மரத்தை பொயட் எவ்வளோ அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருன்னா அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் அதோட இவரோட மெமரிஸ் கனெக்ட் ஆகிருக்கு. அதை பற்றியும் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்காரு. அதை இந்த போமில் பார்க்கலாம். Like a huge python winding round and round, the rugged trunk indented deep with scars. Up to its very summit, near the stars, a creeper climbs in whose embrace is bound. No other tree could live, but gallantly the giant wears the scarf, and flowers are hung in crimson clusters all the boughs among, whereon all day are gathered bird and bee, and off at nights the garden overflows with one sweet song that seems to have no close, sung darkling from our tree while men repose. Like a huge python winding round and round. பைத்தான்னா மலைப்பாம்பு. அதாவது ஒரு மலைப்பாம்பு எப்படி வளைந்து நெளிந்து ரவுண்டாக சுற்றி இருக்கோ அது போல் இந்த மரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. மலைப்பாம்பு எப்படி சுற்றி இருக்கோ அது போல் இந்த மரம் இருக்குது. த ரெக்கர்டு ட்ரங்க் அப்படின்னா அதோட பாடி பார்ட் சொல்லுவாங்கள்ல, அதுதான் ட்ரங்க்குன்னு சொல்லுவாங்க. ரெக்கர்டுனா கரடு முரடான. ஸோ கரடு முரடான ட்ரங்க் எப்படி இருக்குன்னா இன்டெண்டட் டீப் வித் ஸ்கார்ஸ். அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், மரப்பட்டைகள்லாம் அங்கங்கே வெடிப்பு வந்த மாதிரி இருக்குமா. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளவுபட்டு இருக்குது. அது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஒரு கரடு முரடாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எது வரைக்கும் இருக்குன்னா அப் டு இட்ஸ் வெரி சமிட் நியர் த ஸ்டார். சமிட்னா இப்போ நம்ம மரத்தை பார்க்குறோம் அப்படின்னா நம்ம அது வானத்தோடு அட்டாச் ஆகிருக்க மாதிரி தானே தெரியும். ஸோ கீழே இருந்து மேலே வர அது நட்சத்திரங்களை தொடுற வர அந்த ட்ரங்க் கரடு முரடாக வளைந்து பைத்தானம் போல் காணப்படுதுன்னு சொல்கிறாரு. A creeper climbs in whose embrace bound. இல்லை க்ரீப்பர்னால் கொடி, கிளைம்ஸ்னால் தழுவி போகிறது இல்லைனா ஏறுறது, எம்ப்ரேசஸ்னால் அதுவும் தழுவுதல் தான். ஸோ அதை சுற்றி எது தழுவி இருக்குது அப்படின்னா ஒரு கொடி தழுவி போகுது. நோ அதர் ட்ரீ குட் லிவ். அதாவது இந்த மாதிரி ஒரு எந்த ட்ரீயாலையும் இவ்வளோ நாள் வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் கேலண்ட்லி த ஜெயண்ட் வியர்ஸ் த ஸ்கார்ஃப். ஸோ அது என்ன சொல்கிறாருன்னா கேலண்ட்லி அப்படின்னா துணிச்சலான. ஸோ இது ரொம்ப பிரேவான ஒரு ட்ரீ. அது எப்படி இருக்குன்னா அது ஒரு ஸ்கார்ஃப் அணிஞ்ச மாதிரி இருக்கான். அண்ட் ஃப்ளவர்ஸ் ஆர் ஹங். அங்கே என்ன தொங்கிட்டுருக்கு அப்படின்னா பூக்கள் தொங்கி கொண்டு இருக்கிறது. எந்த கலர்லனா இன் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ்னால் கொத்துக்கள். கிரிம்சன்னா ரெட் கலர், ஒரு சிகப்பு நிறம், கருஞ்சிவப்பு நிறம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அங்கே ஒரு ட்ரீ இருக்குது. அந்த ட்ரீயை பார்க்குறப்ப ரொம்ப ஜெயிண்ட் மாதிரி இருக்குது. அந்த ஜெயிண்ட் ஒரு ஸ்கார்ஃப் அணிச்சிருக்கு. அந்த ஸ்கார்ஃபில் என்ன தொங்கிட்டுருக்குன்னா கொத்து கொத்தாக சிகப்பு நிற பூக்கள் தொங்கிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் எதில் தொங்கிட்டுருக்குன்னா ஆல் த பவுஸ் அமாங். அதாவது அங்கே இருக்கிற கிளைகள் இல்லை, இந்த கருஞ்சிறப்பு நிறப்பூக்கள் கொத்து கொத்தாக தொங்கிட்டு இருக்கான். வேர் ஆன் ஆல் டே ஆர் கேதர் பேர்ட் அண்டு பீ. ஸோ அந்த மரக்கிளைகளில் யார் கேதராக இருப்பாங்கன்னா பறவைகளும் தேனீக்களும் பகல் முழுசாக கேதராக இருக்காங்க. And often at nights the garden overflows with one sweet song. ஸோ பகல் டைமில் இவங்கெல்லாம் கேதராக இருக்காங்க. நைட்டு அந்த அந்த கார்டனை எப்படி நிரம்பி வழியுமா ஒரு இனிமையான பாட்டால் நிரம்பி வழியுதான். தட் சீம் டு ஹாவ் நோ க்ளோஸ். ஸோ அதுக்கு எந்த ஒரு எண்டிங்குமே இல்லாத மாதிரி அந்த பாடல் ஒழிச்சிட்டே இருக்குது. சங் டார்க்லிங் ஃப்ரம் ஆர் ட்ரீஸ். இல்லை டார்க்லிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இருட்டில் வாழ்கிற உயிரினங்களை தான் டார்க்லிங். இப்போ எர்த்தில் வாழ்கிறவங்க எர்த்லிங்னு சொல்லுவாங்க, டக்கை டக்லிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி இருட்டில் இருக்கிற உயிரினங்கள் டார்க்லிங்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே எது பாடினாலும் அது டார்க்லிங் தான். ஸோ அந்த பாடுறது என்ன பண்ணுதான் இனிமையாக ஒரே ஒரு பாட்டை பாடிட்டுருக்கான். வைல் மென் ரிப்போஸ். மென்னெல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னா நம்மெல்லாம் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிற நேரத்தில் அதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு பாட்டை ரொம்ப இனிமையாக நைட்டு ஃபுல்லாக பாடிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. When first my casement is wide open thrown, at dawn my eyes delighted on it rest. Sometimes and most in winter on its crest,
A grey baboon sits statue-like alone, watching the sunrise while on lower boughs. His bunny offerings leap about and play, and far and near kokilas hail the day. Unto their pastures bent are sleepy cows, and in the shadow on the broad tank cast by that hot tree, so beautiful and vast, the water lilies spring like snow and mast. கேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவரோட விண்டோ. ஸோ அவர் விண்டோ டோரை வந்துட்டு ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ண உடனே என்ன பார்க்குறாரு அப்படின்னா, அதை அவரோட கண்கள் டிலைட்டடுனா இன்பமாகுதான். எதை பார்த்து இன்பமாகுதுன்னா அந்த மரத்தை பார்த்து தான் இன்பமாகுதான். சில நேரங்களில் வின்டர் சீசனில் என்ன ஆகும்னா அதோட உச்சி, கிரெஸ்ட் அப்படின்னா உச்சி, அந்த மரத்தோட உச்சியில் ஒரு கிரே கலரில் பப்பூன் அப்படின்னா ஒரு குரங்கு, அந்த குரங்கு உட்காந்துட்ருக்கும். அது எப்படி உட்காந்துட்ருக்கோன்னா ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்குமா. எதை பார்த்துட்ருக்கோன்னா சன்ரைஸை பார்த்துட்ருக்கோம். அதுக்கு கீழ்கிளைகள் இருக்குல்ல, கீழ்கிளைகளில் பனி அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா சிறிய ஆஃப்ஸ்ப்ரிங், அதோட குட்டி இருக்குல்ல, ஆஃப்ஸ்ப்ரிங்னா குட்டி, அந்த பஃபூனோட குட்டி என்ன பண்ணோன்னா அங்கே குதிக்கிறது விளையாடுறதுமா இருக்குமா. அண்ட் ஃபார் அண்ட் நியர் கொஞ்சம் கிட்டக்க தூர, அதாவது எல்லா இடத்துலையும் என்ன உட்காந்துருக்குன்னா கோகிலாஸ் அப்படின்னா குருவி என்ன சொல்லணும்னா ஹெயில் த டே, ஹெயில்னா அப்படின்றதுனா போற்றுதல். ஸோ அந்த டேயை வந்துட்டு வரவேற்றுட்ருக்கு குருவியில் குயில்கள். ஸோ அண்டர் டு தேர் பாஸ்டர்ஸ் அப்படின்னா என்னென்னா புல்வெளி. ஸோ அந்த மரத்தை சுற்றி புல்வெளி இருக்கும்ல, அது வந்துட்டு வெண்ட் ஆர் ஸ்லீப்பி கவுஸ், அதாவது அது எதை பின்பற்றி இருக்கும் அப்படின்னா ஸ்லீப்பி கவுஸ்னால் காலையில் மாடெல்லாம் வந்துட்டு அப்படியே அசை போட்டுட்டு ஒரு மாதிரி அசைவாக இருக்கும்ல, அதுக்கு போகிறதுக்கு வழிவகுத்து தான் அந்த புல்வெளிகள், அதை சுற்றி இருக்கிற புல்வெளிகள் வந்துட்டு அதுக்கு அங்கே அப்படியே நடமாடிட்டே இருக்குமா அங்கே இருக்கிற கவுஸு. பை த ஹோர்னால் வந்துட்டு வயதான, அந்த ட்ரீயோட வயதான, ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் வாஸ்ட். ஸோ அது வந்துட்டு ரொம்ப வயசாக இருக்குது, பியூட்டிஃபுல்லாக இருக்குது, வாஸ்ட்டாக இருக்குது, பெருசாக இருக்குது. அதோட ஷேடோவில் என்ன தெரியும் அப்படின்னா டேங்க், ப்ராட் டேங்க்னால் அந்த சொல்லுவாங்கள்ல அந்த மரப்பட்டைகள் இருக்குல்ல, இப்போ கீழே வந்துட்டு வேர் வந்து மேலே ஒரு மாதிரி விரிஞ்சு வந்து மேலே கிளைகள் போகும். ஸோ அந்த நடுவில் இருக்க பகுதி இருக்குல்ல, அதை தான் டேங்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டேங்க் நிழல்களில் எப்படி தெரியுது அப்படின்னா த வாட்டர் லில்லிஸ் ஸ்ப்ரிங் லைக் ஷோ அண்ட் மாஸ்ட். ஸோ வாட்டர் அதோட நிழல் வந்துட்டு அந்த மரத்தோட நிழல் வந்துட்டு எங்கே விழுகுது அப்படின்னா லில்லி இருக்குல்ல, லில்லிஸ் முளைக்கிற அந்த வாட்டர் மேலே விழுகுதான். அந்த விழுகிற லில்லிஸ் வந்துட்டு காலையில் எப்படி இருக்குன்னா ஸ்னோ அண்ட் மாஸ்ட். லில்லிஸ் பார்த்தோம்னா அப்படியே அழகாக பூத்து இருக்கும்ல, இந்த பூத்து இருக்குது எப்படின்னா அப்படியே பனி பொழிஞ்சு கூட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கான். ஸோ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அதோட நிழல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பட் நாட் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் மேக்னிஃபிசன்ஸ் dear is the casuarina to my soul. Beneath it we have played, through years may roll. O sweet companions, loved with love intense, for your sakes shall the tree be ever dear. Blent with your images it shall arise, in memory till the hot tears blind mine eyes. What is that dirge-like murmur that I hear, like the sea breaking on the shingle beach? It is the tree's lament and airy speech, that happily to the unknown land may reach. போய்ட் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கேசரினா ட்ரீயோட மகத்துவத்திற்காக மட்டும் நான் இது சொல்லலை, இது வந்துட்டு என்னோட சோலுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு டியரான ஒன்று, என் மனசுக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று அப்படின்றதுக்காக மட்டும் நான் இதை பற்றி பாடலை. அதையும் தாண்டி என்ன விஷயம் இருக்குன்னா வி ஹாவ் பிளேட் அப்படின்னா இங்கே வீண் யாரை சொல்கிறாருன்னா குழந்தைகள். அவருக்கு வந்துட்டு குழந்தை பருவத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த ட்ரீ கீழே விளையாண்டுருக்குறாங்க. த்ரோ இயர்ஸ் மே ரோல், அதாவது பல வருஷங்கள் வந்துட்டு உருண்டோடி வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளோ நாட்களுக்கு முன்னாடி அவங்க விளையாண்டுருக்காங்க, பல காலங்கள் இது வந்து உருண்டோடிடுச்சு. ஓ ஸ்வீட் கம்பானியன்ஸ், இப்போ அந்த கம்பானியன்ஸ் யார் சொல்கிறாங்கன்னா அவர் ஃப்ரெண்ட்ஸை சொல்கிறார். ஸோ அவர் ஃப்ரெண்ட்ஸ் அவர் நினச்சிக்கிறாரு என்னோட நண்பர்களே. லவ் வித் லவ் இன்டென்ஸ், ஸோ நீங்களாம் என் மேலே உண்மையான அன்பு செலுத்துனீங்க, அதீத அன்பு செலுத்துனீங்க. ஃபார் யுவர் சேக்ஸ் ஷால் த ட்ரீ பி எவர் டியர், உங்களோட அதாவது நன்மைக்காகவும் இந்த ட்ரீ எப்போவுமே வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிளண்ட் வித் யுவர் இமேஜஸ், அதாவது
இந்த ட்ரீ வந்துட்டு ஓட இமேஜஸ் மெமரிஸ் எல்லாம் எப்படி கொண்டு வருதுன்னா, இந்த இமேஜஸ்லாம் அவங்க விளையாண்டதெல்லாம் அவருக்கு ஞாபகம் வருது இல்லை, அந்த மாதிரியான ஒரு இமேஜஸ் இவர் க்ரியேட் பண்ணுதான். இட் ஷால் அரைஸ் இன் அ மெமரி. ஸோ உங்களோட பிக்சர்ஸ், நீங்கள் விளையாண்ட அந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு ஒரு மெமரியாகி என் கண்ணு முன்னாடி தெரிகிற மாதிரி இருக்குது. டில் த ஹாட் டியர்ஸ் பிளைண்ட் மைண்ட் ஐஸ். ஸோ இந்த இமேஜஸ்லாம் வந்துட்டு வர 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 என்ன ஆகுதுன்னா, அவர் கண்ணில் இருந்து கண்ணீர் வெளியே வருது, அவர் கண்ணையை மங்க வைக்கிற அளவுக்கு. இப்போ நம்ம அழுதுட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கண்ணீர் பொங்கி வரப்போ அந்த கண்ணீர் நிறைஞ்சு நம்ம கண்ணே ஒரு மாதிரி பிளர்ராகும்ல, அந்த மாதிரி என் கண்ணை குருடாக்குற அளவுக்கு அந்த என்னோடய கண்ணீர்கள் வந்துட்டு வெளியே வருது. கண்ணீர்கள் வந்துட்டு ரொம்ப சூடாக இருக்குது, ஏன்னா இது ஒரு ஏக்கத்திற்குரிய கண்ணீர்கள், அதனால் அது சூடாக இருக்குது. வாட் இஸ் தட் டர்ஜ் லைக் மர்மர் தட் ஐ ஹியர். இதில் டர்ஜ் அப்படிங்கிறது வந்துட்டு அஞ்சலி சொல்லுவாங்க. ஸோ என் காதில் வந்துட்டு யாரோ வந்துட்டு முணுமுணுக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாரு. அது யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த முணுமுணுக்கிற சவுண்டு எப்படி இருக்குன்னா, லைக் த சீ பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச். ஷிங்கிள்னால் கூழாங்கல், அதாவது கடல்கள் வந்துட்டு கூழாங்கல்லால் பிளந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சவுண்ட் அவருக்கு கேட்குதான். அதாவது கிளிங் கிளிங்னு சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி. கூழாங்கல்ல நம்ம தண்ணியில் தூக்கி போடணும்னா ஒரு மாதிரி சவுண்ட் கேட்கும்ல, அந்த மாதிரி சவுண்ட் அவருக்கு கேட்குதான். மாமர்னா முணுமுணுத்தல். இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட். லேமெண்ட்னா ஒப்பாரின்னு சொல்லலாம், இல்லை ஒரு வருத்தமான பேச்சுன்னு சொல்லலாம். ட்ரீ வந்துட்டு என்ன பண்ணுதான், புலம்பு தான். அண்ட் ஏரி ஸ்பீச், இது வந்துட்டு ரொம்ப விசித்திரமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இந்த ட்ரீ வந்துட்டு யாருக்கெல்லாம் பேசுது அப்படின்னா, தட் ஹாப்பிலி டு த அன்னோன் லேண்ட் மே ரீச். அதாவது இவங்க எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது இவருக்கு தெரியாது. சின்ன வயசில் இவர் கூட விளையாண்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, சில பேர் காண்டாக்டில் இருப்பாங்களா இருக்கும், சில பேர் இல்லாமல் இருப்பாங்களா இருக்கும். ஸோ அவங்க கூடலாம் வந்துட்டு இந்த ட்ரீ வந்துட்டு பேசுகிற மாதிரி இருக்குது. அந்த பேச்சு எங்கே போகுதான், ரொம்ப சந்தோஷமாக அன்னோன் லேண்டு, அதாவது தெரியாத ஒரு ஊருக்கெல்லாம் வந்துட்டு இது போய் ரீச் ஆகுது, அது பேசுகிற பேச்சு அப்படின்னு சொல்கிறாரு. Unknown yet well known to the eye of faith. I have heard that wail far, far away, in distant lands by many a sheltered bay. When slumbered in his cave, the water writhed and the waves gently kissed the classic shore of France or Italy beneath the moon. When earth lay tranced in a dreamless swan, and every time the music rose before mine inner version rose a form sublime. Thy form, O tree, as in my happy prime, I saw thee in my own loved native clime. இங்கே போய்ட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே சொல்கிறாருன்னு சொல்கிறதுனால நீங்கள் அது நினச்சிடாதீங்க. போய்ட்டு இந்த டூருடுங்கிறவங்க ஒரு லேடி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அன்னோன் அப்படின்னா எங்கனே தெரியாத இடத்துக்கு அது போய் சேரட்டும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த ட்ரீயோட லேமெண்ட். இப்போது அன்னோனாக இருந்தது, yet well known to the eye of faith. அதாவது நம்பிக்கையான கண்களோட பார்க்குறப்போ, ஃபெய்த்னா வந்துட்டு நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க, நம்பிக்கையான கண்களோட பார்க்குறப்போ ரொம்ப தெரிஞ்ச பிளேஸாக தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாங்கன்னா, ஐ ஹாவ் ஹியர்ட் தேட் வெயில் ஃபார் ஃபார் அவே. ஸோ இப்போ வந்துட்டு அவருக்கு இங்கேருந்து ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கேருந்து வந்துட்டு அதை போய் சேரட்டும் அப்படின்றாரு. இப்போது தூரத்துலேருந்து அவருக்கு ஒரு சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. அங்கேருந்து என்ன கேட்குதுன்னா புலம்பல் தான் கேட்குது. இங்கே எப்படி வந்துட்டு புலம்பல் சத்தம் இங்கேருந்து அங்கே போகுதோ, அதே மாதிரி அங்கேருந்து புலம்பல் சத்தம் தான் கேட்குது. இன் டிஸ்டன்ஸ் லேண்ட், அதாவது எங்கே இருக்குன்னே தெரியாத ஒரு தூரமான ஒரு ஏரியாவிலேருந்து. பை மெனி அ ஷெல்டர்ட் பே, அதாவது பல வீடுகள் நிறைந்த கடற்கரையிலிருந்து கேட்குற மாதிரி இவர் சொல்கிறாரு. வென் ஸ்லம்பர்ட் இன் ஹிஸ் கேவ் த வாட்டர் ரைத், அது எங்கே கேட்குதுன்னா, ஸ்லம்பர்டுனா தூக்கம், அதாவது தன்னோட குகைக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்க. ரைத்துனா சொல்கிறது அப்பாரிஷன் சொல்லுவாங்க, அதாவது ஒரு பிம்பம். இப்போ ஒருத்தவங்க இறந்துட்டாங்க, அவங்களோட இமேஜ் தோணுது, அதுதான் அப்பாரிஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு குகைக்குள்ளே தூங்கிட்டுருக்கிற ஒரு நீர் ஆவின்னு சொல்லலாம். நீர் ஆவின்னா அந்த நீராவி இல்லை, அந்த வாட்டர் ரைத்துனா அந்த வாட்டரால் செய்யப்பட்ட ஒரு உருவம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்துட்டு லிட்ரலாக நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, மேபி வந்துட்டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் டெட்.
ஸோ அங்கேருந்து இவருக்கு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்ற மாதிரி we can take it. And the waves gently kissed the classic shore. ஸோ அந்த ஏரியாவை வந்துட்டு இவர் அழகாக டிஸ்கிரைப் பண்ணுறாரு. ஸோ அவரோட அங்கே இருக்கிற வேவ்ஸ் என்ன ஆகுதுன்னா அந்த கடற்கரையை வந்துட்டு கிளாசிக்னால் ரொம்ப பழமையான்னு சொல்ல முடியாது, முக்கால்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ கிளாசிக் மியூசிக்னு சொல்லுவாங்கள்ல, கிளாசிக்கல் அப்படின்னா ஒரு நாகரிகமானன்னு சொல்லலாம்ல. அந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த வேவ்ஸ் வந்துட்டு ஷோரை வந்துட்டு கிஸ் பண்ணுது அப்படின்றாரு. ஆஃப் ஃப்ரான்ஸ் ஆர் இட்டாலி, இது வந்துட்டு ஃப்ரான்ஸாக இருக்கலாம் இல்லை இட்டாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. பெனித் த மூன், இல்லை மூணையும் தாண்டி இருக்கலாம். ஏன்னா இவர் வந்துட்டு இஸ் நாட் அன்ஷூர் அபவுட் தேர் வேர் அபவுட்ஸ். சில பேருக்கு வந்துட்டு யார் எங்கே இருக்காங்கன்னு தெரியாதில்ல. அதனால் இது ஃப்ரான்ஸாக சேர்ந்துருக்கலாம், இல்லை இட்டாலியை சேர்ந்துருக்கலாம், இல்லை மூணையே தாண்டி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. when earth lay tranced in a dreamless swoon. ஸோ ட்ரான்சிட் அப்படின்னா செமி கான்ஷியஸ், அதாவது மயக்க நிலையில் இருக்க. ஸோ எர்த்து வந்துட்டு மயக்க நிலையில் தூங்கிட்டு இருக்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ட்ரீம்லெஸ் ஸ்வான்னா மயக்கம், செமி கான்ஷியஸ்னாலுமே வந்துட்டு மயக்கம் தான். ஸோ எர்த்து வந்துட்டு ஒரு மயக்க நிலையில் இருக்க மாதிரி இருக்குது. அண்ட் எவ்ரி டைம் த மியூசிக் ரோஸ். ஸோ இந்த மியூசிக், அதாவது அங்கேருந்து ஒரு லேமண்ட் கேட்குதுல்ல, அது எப்போல்லாம் கேட்குதோ, பிஃபோர் மைண்ட், அதாவது இவருக்கு முன்னாடி அந்த லேமண்ட் எப்போல்லாம் கேட்குதோ, இன்னர் விஷன் ரோஸ் அ ஃபார்ம் சப்ளைம். அவருக்குள்ள ஒரு இன்னர் விஷன், அதாவது உள்ளேருந்து ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம கணிப்போம்ல. ஸோ இங்கேருந்து தான் வருது அப்படின்ட்டு ஒரு இன்ட்யூஷன் இருக்கும்ல, ஒரு உள்ளுணர்வு. அவரோட உள்ளுணர்வு வந்துட்டு எப்படி இருக்குன்னா ரொம்ப வந்துட்டு சப்ளைம் அப்படின்னா ரொம்ப க்ளோரிஃபைடாக, ரொம்ப மேன்மை மிக்க ஒரு ஃபார்மில் வந்துட்டு அது கேட்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது அவரோட இன்னர் விஷன் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு விஷயமாக அந்த மியூசிக்கை எடுத்துக்குது. தை ஃபார்ம் ஓ ட்ரீ. ஸோ தை ஃபார்ம் அப்படின்றது எது சொல்கிறாருன்னா அந்த ட்ரீயை தான் சொல்கிறாரு. அதோட ஃபார்ம் அப்படின்னா அதோட உருவம். ஓ ட்ரீ வந்துட்டு என்னோட ட்ரீயே, ஓ ட்ரீனா அந்த மரமே அப்படின்னு சொல்கிறாரு. ஆஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம்னா வந்துட்டு இம்பார்ட்டன்ட், வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ இப்போது வந்துட்டு லிட்ரலாக அவர் ஒரு ட்ரீயை பார்த்துட்ருக்காரா இல்லை ஒரு ட்ரீயை இமேஜின் பண்ணி சொல்லிகிட்டு இருக்காரான்னு தெரியல. ஸோ நம்ம என்ன யோசிக்கலான்னா, இங்கே ஒரு ட்ரீயை பார்த்துட்டு அவரோட ட்ரீயை பார்த்து யோசிக்கிறாருன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சின்ன வயசு ஞாபகங்களெல்லாம் ரீக்ரியேட் பண்ணி எழுதிட்டுருக்காருன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி என்னோட ட்ரீயே, நான் உன் மேலே எவ்வளோ ஒரு அன்பாக இருந்தேன், நீ வந்துட்டு எனக்கு எவ்வளோ முக்கியமாக இருந்த அப்படின்னு சொல்லி அவர் மரத்தை பற்றி பேசுகிறாரு. ஐ saw thee in my own loved native clime. ஸோ இந்த லைன் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, அவர் வந்துட்டு பேசுகிற மரம் வந்துட்டு இப்போ அவர்கிட்ட இல்லை, அவர் நேட்டிவில் பார்த்த மரத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஸோ நான் உன்னை எங்கே பார்த்தேன்னா, கிளைம்னா கிளைமேட் சொல்லணும்ல, தட்பவெப்பநிலை. ஸோ என்னோட நேட்டிவ்னால் நம்ம என்ன சொல்லுவோம், பிறந்த ஊர் சொல்லலாம். நம்ம பிறந்த ஊரில் நான் பார்த்த மரமே அப்படின்னு சொல்லி அதை பற்றி அவர் டிஸ்கிரைப் பண்ணி இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்திருக்காரா, இல்லை ஏதோ ஒரு மரத்தை பார்த்து, ஏதோ ஒரு கேசரினா ட்ரீயை பார்த்து அதோட ஞாபகம் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரான்றது சரியாக தெரியலை. Therefore I find word consecrate a lay unto thy honor, tree beloved of those who now in blessed sleep for a repose, dearer than life to me, alas were they. Mayest thou be numbered when my days are done, with the deathless trees like those in Borodale, under whose awful branches lingered pale fear, trembling hope, and death the skeleton, and time the shadow, and throw weak the verse that would thy beauty fain. O faint rigors, may love defend thee from oblivion's curse. ஸோ போய்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபெயின் அப்படின்னா மயக்கம், கான்சிக்ரேட் அப்படின்னா புனித சடங்கு, அதாவது இறுதி சடங்குன்னு சொல்லலாம். புனித சடங்கு அதாவது எனக்கு ஒன்று ஆகி நான் சாகிறதுக்குள்ளே, எனக்கு ஒரு சடங்கு இறுதி சடங்கு வைக்கிறதுக்குள்ளே, அன்டு தை ஹானர், ஒன்றை நான் பெருமைப்படுத்தணும்னு நினைக்கிறேன், உனக்கு ஏதாவது பெருமையாக அதை பண்ணணும்னு நினைக்கிறேன். ட்ரீ பிலோவ்ட் ஆஃப் தோஸ் ஹூ நாவ் இன் பிளஸ்ட் ஸ்லீப் ஃபார் ஏ ரிப்போஸ். ஏன்னா ஆமான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரீ வந்துட்டு யாருக்கெல்லாம் பிலவுட் அப்படின்னா, யாரெல்லாம் அந்த ட்ரீயை விரும்பியிருக்காங்க அப்படின்னா, இப்போ அவங்கெல்லாம் கல்லறைக்குள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன, சில பேர் வந்துட்டு இறந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாமே கூட இந்த ட்ரீ வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். அந்த ட்ரீயை வந்துட்டு நான் சாகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஹானர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு போயிட்டு நினைக்கிறாங்க.
இந்த மரம் எனக்கு ரொம்ப அன்பான மரம். அலாஸ் அப்படின்னா ஐயையோ, அவங்களுக்கும் தான். அதாவது இந்த மரம் எப்படி எனக்கு அன்பான மரமோ அதே போல தான் அவங்களுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மேஸ்ட் thou be numbered when my days are done. ஸோ அவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உன்னோட நாட்கள் வந்துட்டு எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ மேபி அவர் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓல்டு ட்ரீயாக இருக்கலாம். அந்த ஓல்டு ட்ரீ இன்னும் வந்துட்டு இறக்காமல் போயிருக்கலாம். ஸோ அந்த ட்ரீ வந்துட்டு உனக்காக உன்னோட ட்ரீஸ் வந்துட்டு உன்னோட நாட்களும் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கு. ஏன்னா மேபி ஓல்டு ட்ரீயை வந்துட்டு என்ன பண்ணிடலாம், மேபி வெட்டிடலாம், இல்லை அந்த ட்ரீயை வந்துட்டு பாலாயிடலாம். ஸோ உன்னோட நாட்கள் வந்துட்டு எண்ணப்பட்டுருக்கலாம், ஆனால் என்னோட நாட்கள் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்றாங்க. ஸோ மேபி ஷி பிகேம் ஓல்டு. அவங்க வந்துட்டு ரொம்ப ஓல்டாக இருக்கலாம், இல்லை அவங்க வந்துட்டு ஏதாவது ஒரு மனக்குழப்பத்தில் இருந்திருக்கலாம். வித் டெத்லெஸ் ட்ரீ லைக் தோஸ் இன் பாரோடேல். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, டெத்லெஸ் ட்ரீன்னு சொல்கிறாரு. அங்கே ஒரு டெத்லெஸ் ட்ரீ இருக்குது. எங்கே இருக்குன்னா பாரோடேல். பாரோடேல் அப்படிங்கிறது எந்த ஏரியானா, அது ஒரு இங்கிலீஷ் லேக், வேலி இன் இங்கிலீஷ் லேக் இன் கம்பர்லேண்ட், இங்கிலாண்டுங்கிற ஒரு இடத்துல கம்பர்லேண்ட் அப்படின்னு ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியா இருக்கிறது தான் பாரோடேல். அங்கே இருக்கிற ட்ரீ ஒன்று வந்துட்டு சாகவே இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ட்ரீ வந்துட்டு சாவே இல்லாமல் இருக்கா? எப்படி நம்ம ட்ரீ வந்துட்டு யோசிக்கலாம், சாவே இல்லாமல் இருக்குன்னா எப்படி சாவே இல்லாமல் இருக்குன்னா, அதை ஒருத்தர் போயமாக எழுதியிருக்காரு. அதாவது அந்த ஊரை சேர்ந்த ஒரு ட்ரீயை பற்றி ஒருத்தர் போயமாக எழுதியிருக்காரு. அவர் யாருன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். ஸோ அவரோட லைன்ஸை தான் அடுத்து சொல்லுவாங்க. அண்டர் ஹூஸ் ஆஃபுல் பிரான்ச்சஸ் லிங்கர்ட் பேல். ஸோ அதுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் வந்துட்டு உலாவி கொண்டிருக்கும். அதாவது அவ்வளோ அழகாக வந்துட்டு அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. அந்த டெத்லெஸ் ட்ரீக்கு அடியில் வந்துட்டு இந்த மாதிரி பிரான்ச்சஸ் வந்துட்டு உலாவி கொண்டிருக்கும். ஏன்னா வந்துட்டு அந்த ட்ரீ டெத்லெஸ். அந்த ட்ரீயை போமா நம்ம எப்போவுமே வாசிக்கிறப்ப அந்த அழகான கிளைகள் ஆடிக்கொண்டிருந்தன, குயில்கள் பாடிக்கொண்டிருந்தன தான் நம்ம வாசிப்போம். பாடிக்கொண்டிருந்ததுன்னா அதை நம்ம இமேஜின் பண்ணி தான் நம்ம இமேஜினேஷனில் அது எப்பவுமே வாழ்ந்துட்டு தான் இருக்கும். ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த மாதிரியான பாரோடேலில் இருக்கிற ஒரு சாவற்ற ஒரு ட்ரீயை போல் நான் ஒன்றையும் ஆக்கணும்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த பாரோடேலில் சேர்ந்த அந்த பாரோடேல் போய்ட்ரி வந்துட்டு யார் எழுதியிருக்காருன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த். அது என்ன ட்ரீ, அந்த போம் பேர் என்னென்னா யூ ட்ரீ, YEW, யோ ட்ரீ அப்படிங்கிற ஒரு ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு போமில் இந்த லைன்ஸ்லாம் இடம்பெற்றிருக்கு. என்ன லைன்ஸ்னால், ஃபியர், ட்ரம்பிளிங், ஹோப் அண்ட் டெத், த ஸ்கெலிட்டன் அண்ட் டைம், த ஷேடோ அப்படிங்கிறது வேர்ட்ஸ்வர்த் போம்லேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அது என்னென்னா யோ ட்ரீ அப்படிங்கிற பொயட்ரியிலேருந்து. ஸோ எப்படி அவர் பாரோடேல இருக்கிற பொயட்ரியை சாவில்லாதபடி இந்த லைன்களில் பொறிக்கப்பட்டாரோ அதே மாதிரி நானும் உனக்கு ஒரு ஆனர் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் தோ வீக் த வேர்ஸ், நான் இப்போ எழுதியிருக்கேன்ல இந்த போம், அது வந்துட்டு அவர் எழுதியிருக்காருல அந்த அளவுக்கு பெரிய போம்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு என்னால் அழகாக எழுத முடியல. அந்த வேர்ஸ், அவரோட வேர்ஸ்னால் வந்துட்டு அந்த கவிதை பாடுவாங்கள்ல. ஸோ அந்த கவிதையோட கம்பேர் பண்ணுறப்ப என்னோட கவிதை வந்துட்டு வீக்காக தான் இருக்கும். தட் would thy beauty reign so fain. அதாவது அந்த போமில் தான் உன்னோட அழகெல்லாம் நான் மறைச்சி வச்சுருக்கேன். ஃபெயின்னா வந்துட்டு மயக்கம், ஆல்ரெடி மயக்கம் தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வீக்கான போமில் தான் உன்னோட அழகை நான் குறிப்பிட்டிருக்கேன். ஃபெயின் ரிஹர்ஸ். ஸோ நான் இது வந்துட்டு ரொம்ப அதிகமாக ரிஹர்ஸ் பண்ணி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாலாம் அந்த போமை நான் ரெடி பண்ணலை, எந்த ஒரு ஒத்திகையும் பார்க்கல. மே லவ் டிஃபர்ன்ட் தி ஃப்ரம் ஆப்ளிவியன்ஸ் கர்ஸ். ஸோ ஆப்ளிவியன்ஸில் என்னென்னா மறதி. ஸோ இப்போ சொல்லுவாங்கள்ல, இறந்தவர்களை வந்துட்டு எல்லோரும் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்துட்டு உண்மையும் கூட. ரொம்ப நாள் நம்ம நம்மளோட வாழ்க்கை எதுவுமே ஞாபகம் வைக்கப்படாது. அதனால் ஸோ ஞாபகம் வைக்கப்படாத ஒரு கேர்ஸ், ஞாபகம் இல்லாத ஒரு கேர்ஸ்லேருந்து நான் ஒன்றை காப்பாற்றி ஒன்றை எல்லோரும் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இந்த போமை நான் எழுதுகிறேன். இதில் என்னோட அன்பை, உன்னோட அழகை யாரும் மறக்காமல் இருக்கிறதுக்காக என்னோட அன்பை இந்த போயம் மூலமாக வெளிப்படுத்துகிறேன்னு சொல்லி போயட் முடிச்சிருக்காங்க. ஆத்தர் இன்ஃபர்மேஷன். Toru Dutt was a Bengali poet from the Indian subcontinent who wrote in English and French. ஸோ டோரு டட் அப்படிங்கிறவங்க பெங்காலி ஊரை சேர்ந்தவங்க. இந்தியன் சப்கான்டினென்ட், பெங்காலிங்க இருக்குன்னா இந்தியன் சப்கான்டினென்ட். ஸோ அவங்க இங்கிலீஷ்லேயும் எழுதுவாங்க, ஃப்ரெஞ்சில் எழுதுவாங்க. ஷி வாஸ் த தேர்ட் டாட்டர் ஆஃப் த ஃபேமிலி. அவங்க குடும்பத்தில் இவங்க 3வது குழந்தை. த டட் ஃபேமிலி வாஸ் அ ஃபேமிலி ஆஃப் டிஸ்டிங்விஷ்ட் இன்டெலெக்சுவல்ஸ் அண்ட் போயட்ஸ். ஸோ இவங்க குடும்பமே ரொம்ப அறிவாகவும் பொயட்ரி எழுதுகிற ஒரு பர்சன்ஸாகவும் தான் இருந்திருக்கிறாங்க.
She also had the advantages of being taught by excellent English tutors at home and later on of the long stay in Europe and England. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இவங்க வீட்டிலே வந்துட்டு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுக்குறதுக்கு நிறைய டியூட்டர்ஸ் வந்து வருவாங்களாம். அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருந்துருக்குறாங்க அப்படின்னா யூரோப்லேயும் இங்கிலாந்துலேயும் தான். Toru with all her exposure to and involvement in Western life and culture loved the land of her birth. ஸோ அவங்க இந்த வெஸ்டர்ன் லைஃப் இது எல்லாத்தையும் அவங்க பார்த்துட்டு இருந்ததுனால நம்ம ஊரை பற்றின லைஃப் அந்த கல்ச்சர் வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கு. அண்ட் ரிமைண்ட் த்ரோலி இண்டியன் இன் ஹர் கான்ஷியஸ்னஸ் அண்ட் சென்சிபிலிட்டி. ஸோ அவங்க மைண்டுக்குள்ளே என்ன தான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ் அடாப்ட் பண்ணாலும் அவங்க மனசுக்குள்ளே இந்தியன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்குது. பிசைட்ஸ் ஹர் வெல் நோன் கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம்ஸ் வித் த டைட்டில் Ancient Ballads and Legends of Hindustan, she has to her credit a volume of poems in French titled Chef Client in French Field. ஸோ அவங்களுக்கு வந்துட்டு Ancient Ballad and Legend of Hindustan இந்தியன் போம்ஸ்லாம் எழுதியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு எப்படின்னா கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம்ஸ், இதுக்குள்ளே நிறைய போம்ஸ் இருக்கும். ஆனாலுமே அவங்களுக்கு எங்கே வந்துட்டு கிரெடிட் கிடச்சிருக்கு அப்படின்னா அவங்க இங்கிலீஷில் மட்டும் எழுதாமல் ஃப்ரெஞ்சுலேயும் போம் எழுதியிருக்காங்க, கலெக்ஷன்ஸ் ஆஃப் போம் எழுதியிருக்காங்க. அது என்னென்னா ஷெஃப் கிளெண்ட் இன் ஃப்ரெஞ்ச் ஃபீல்ட்ஸ். இது வந்துட்டு 1875 ரிலீஸ் ஆகிருக்கு. இந்த போமுக்கும் அவங்க வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. ஆர் கேசரினா ட்ரீ த மோஸ்ட் வெல் நோன் ஆஃப் டோரூஸ் போம். ஸோ இந்த கேசரினா ட்ரீ இருக்குல்ல, இதுதான் வந்துட்டு டோரூஸோட போம்லேயே ரொம்ப ஒரு ஃபேமஸான போம். ஈவன் லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கூட தெரியும். அந்த போம் இல்லாமல் அவங்க லிட்ரேச்சர் பாடமே முடியாது. வாஸ் இன்க்ளூடட் இன் ஹர் மிஸ்லேனியஸ் போம்ஸ். அது வந்துட்டு அவங்களுக்கு போற்றப்படுகின்ற ஒரு போமில் லிஸ்ட்டாக வந்துட்டு அது இன்க்ளூட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. டிஸ்கஷன் செக்ஷன். இந்த போமில் போய்ட் எவ்வளோ அழகாக ஒரு கேசரினா ட்ரீயை பற்றி எழுதியிருக்காரோ அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது ஒரு ட்ரீ இல்லை ஏதாவது ஒரு என்வாயர்மெண்ட்டோட கனெக்ட் ஆகிருக்க சுச்சுவேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Figures of speech. Rhyming scheme. A rhyme scheme is the pattern of sounds that repeats at the end of a line or a stanza. ஒரே மாதிரியான உச்சரிப்புடைய எழுத்துக்கள் ஒரு வாக்கியத்திலேயோ இல்லை பத்தியிலையோ வந்தால் அதுதான் ரைமிங் ஸ்கீம். இந்த போமோட ரைமிங் ஸ்கீம் ஏபி பிஏ சிடி டிசி இஇஇ. இதுதான் வந்துட்டு இந்த போமோட ரைமிங் ஸ்கீம். நான் ஃபஸ்ட்டு பேராகிராஃப்க்கு அதோட ரைமிங் ஸ்கீம் எழுதி காட்டுறேன். மிச்ச பேராகிராஃப்க்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த போமில் இருக்க ரைமிங் வேர்ட்ஸ் ரவுண்ட் பவுண்ட், ஸ்கார்ஸ் ஸ்டார்ஸ், கேலண்ட்லி பி, ஹங் அமாங், overflows, close, repose, thrown alone, rest, crest, bows, cows, play, day, cast, vast, enmast, magnificence, intense, soul, roll, dear, here, arise, eyes, beach, speech, reach, faith, wraith, away, bay, shore, before, moon, swan, sublime, prime, climb, lay, they, those, repose, done, skeleton, borrowdale, pale, verse, rigors, curse. சாரி, இதில் வந்துட்டு மூன் ஸ்வூன் அதுதான் கரெக்டான வேர்டிங். Simile, a word or a phrase that compares something to something else using the words like or as. இதில் சிமிலிங்கிறது எப்படின்னா ஒரு வேர்டையோ ஒரு ஃப்ரேஸையோ எப்படி கனெக்ட் பண்ணணும்னா லைக் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாலேயோ இல்லை as அப்படிங்கிற ஒரு வார்த்தையாலேயோ வந்துட்டு இது கம்பேர் பண்ணுது. இந்த போமில் இருக்க சிமிலி ஃபர்ஸ்ட் லைன் லைக் அ ஹியூஜ் பைத்தான் விண்டிங் ரவுண்ட் அண்ட் ரவுண்ட். ஸோ இங்கே பைத்தானை போல சுற்றி உள்ள அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பைத்தானை போல அப்படின்னு வந்திருக்கிறதுனால இது சிமிலி. நெக்ஸ்ட்டு வந்துட்டு அ கிரே பப்போன் சிட்ஸ் ஸ்டாச்சு லைக் அலோன். அந்த லைக் வந்திருக்குல்ல, அதாவது ஒரு குரங்கு எப்படி ஒரு சிலையை போல் உட்கார்ந்துருக்கிறது. ஸோ சிலையை போல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு சிமிலி. அதுக்கப்புறம் கடைசி லைன், செகண்ட் பேராகிராஃபில் கடைசி லைன்
The water lilies spring like snow and mast. அதாவது அந்த வாட்டரில் இருக்கிற அந்த லில்லி பூக்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா பனிகள் கூட்டம் கூட்டமாக இருப்பதை போல இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு சிமிலி. தேர்ட் ஸ்டான்ஸால் லைக் த சீ பிரேக்கிங் ஆன் அ ஷிங்கிள் பீச் அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதில் கடல்கள் அந்த கூழாங்கற்களை பிரேக் பண்ணுறது போல் பிளப்பதை போலன்னு இருக்கா. ஸோ அந்த லைக்குங்கிற அங்கே ஒரு லைக் இருக்குல்ல, அது ஒன்று. அதுக்கு மேலே லைன், வாட் இஸ் தேட் டர்ஜ் லைக் மர்மர் தேட் ஐ ஹியர். டர்ஜ்னா அஞ்சலின்னு சொல்லுவாங்க, இல்லை புலம்பல்னு சொல்லலாம். ஸோ புலம்புறது போல் என் காதில் என்னமோ ஒரு சவுண்டு முணுமுணுக்குது. ஸோ அங்கேயும் போலங்கிறது வந்திருக்கு, அது ஒரு சிமிலி. அடுத்து 4வது ஸ்டான்ஸால் தை ஃபார்ம் ஓ ட்ரீ அஸ் இன் மை ஹாப்பி ப்ரைம். ஸோ அதோட உடம்பு ட்ரீயோட ஃபார்மேஷன், அந்த ட்ரீ எப்போனா என்னோட ப்ரைம்னா என்னோட முக்கியத்துவமான நாட்களில் இருந்த மரத்தை போல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அஸ்ஸுங்கிறது இங்கே வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு சிமிலி. அடுத்து கடைசி ஸ்டான்ஸால் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த பாரோடேல் லைன் இருக்குது பார்த்திங்களா, அங்கே வித் டெத்லெஸ் ட்ரீஸ் லைக் தோஸ் இன் பாரோடேல். பாரோடேலில் இருக்கும் சாவற்ற மரத்தை போல அப்படின்னு வந்திருக்கு. ஸோஃபார் என்னால் இந்த சிமிலிஸ் தான் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுச்சு. உங்களால் ஏதாவது ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. Alliteration. The use of the same letter or sound at the beginning of words that are close together. அதாவது ஒரு வாக்கியத்தில் ஒரே மாதிரியான உச்சரிப்புடைய முதல் எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தால் அதுதான் alliteration அப்படின்னு அர்த்தம். இந்த போமில் இருக்க alliteration ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் 4th லைன் a creeper climbs அப்படிங்கிறது ஒரு alliteration. அடுத்து அதுலேயே கீழே வந்தீங்கன்னா crimson clusters அது ஒரு alliteration. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த பேராகிராஃபில் செகண்ட் பேராகிராஃபில் 4th லைன் sits statue like எஸ் அது ஒரு alliteration. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டான்ஸால் till the hot tears அதில் டி அது ஒரு alliteration. அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸா 4th ஸ்டான்ஸால் வாட்டர் ரைத் அது ஒரு alliteration. அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஸ்டான்ஸா 5th ஸ்டான்ஸால் அண்ட் டைம் த ஷேடோ அண்ட் தோ வீக் த வர்ஸ் இதில் வந்துட்டு டைம் த தோ த வந்திருக்கு, இது ஒரு alliteration. Personification. The attribution of a personal nature or a human characteristics to something non-human or the representation of an abstract quality in human form. மனிதர்கள் மற்றும் மனித இயல்புகளை ஒரு உயிரற்ற பொருளோட ஒப்பிட்டு விவரிக்கிறது தான் பர்சானிஃபிகேஷன். இந்த போமில் இருக்க பர்சானிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால் அ க்ரீப்பர் கிளைம்ஸ். க்ரீப்பருங்கிறது ஒரு கொடி, கிளைம்ஸுங்கிறது வந்துட்டு மரம் ஏறுதல் சொல்லுவாங்க. ஸோ அது மனுஷனோட கேரக்டரோட ஒரு கொடியை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பர்சானிஃபிகேஷன். அதே பேராகிராஃபில் த ஜெயண்ட் வியர்ஸ் த ஸ்கார்ஃப், அதாவது அந்த மரத்தை வந்துட்டு ஒரு ஜெயின்ட் மாதிரி கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அது ஸ்கார்ஃப் அணிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஹியூமன் ஆட்ரிபியூட் தான். ஸோ இது ஒரு பர்சானிஃபிகேஷன். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டான்ஸால் 6th லைனில் ஹிஸ் பன்னி ஆஃப்ரிங். இதில் ஹிஸ் பன்னி ஆஃப்ரிங் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா அந்த குரங்கு இருக்குல்ல பப்பூன், அதோட வந்துட்டு குழந்தை. ஸோ இங்கே ஹிஸ் அப்படிங்கிறது அவன். ஸோ அந்த குரங்கை வந்துட்டு ஒரு அவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு பர்சானிஃபிகேஷன். அதுக்கடுத்து தேர்ட் ஸ்டான்ஸால் இட் இஸ் த ட்ரீஸ் லேமெண்ட். ஸோ ட்ரீஸ் லேமெண்ட் அப்படிங்கிறதுனா ஒரு மரத்துடைய புலம்பல். மரம் புலம்புமான்னு கேட்டால் முடியாது, புலம்பாது. ஸோ இது ஒரு பர்சானிஃபிகேஷன். அதுக்கடுத்து அடுத்த ஸ்டான்ஸால் 5th லைன் அண்ட் த வேவ்ஸ் ஜென்டலி கிஸ்ட் த கிளாசிக் சோர். இதில் வந்துட்டு அந்த வேவ்ஸ் ஜென்டலி கிஸ்ட், ஸோ வேவ்ஸ் வந்துட்டு கிஸ் பண்ணுமா அப்படின்னா அது முடியாது. ஸோ அது ஒரு பர்சானிஃபிகேஷன். அதுக்கு அடுத்த லைனில் அடுத்த பேராகிராஃபில் வென் எர்த் லே ட்ரான்ஸ்ட் இன் ட்ரீம்லெஸ் ஸ்வான். இதில் வந்துட்டு அடுத்த பேராகிராஃபில் இது 4th பேராகிராஃப் தான். ஸோ எர்த் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு
நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வந்துட்டு இன்அனிமேட். ஸோ டிரான்ஸ்டுன்னா அங்கே என்ன அர்த்தம்னா சப்கான்ஷியஸ். அப்போ எர்த்து வந்துட்டு மயக்கமாகி சப்கான்ஷியஸாக படுத்துட்ருக்கு. அப்படி எந்த மோட்லன்னா அதாவது கனவு காணாமல் ஒரு மயக்க ஸ்டேஜில் படுத்துட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ எர்த்தோட வந்துட்டு நம்ம ஹியூமன் ஆட்ரிபியூட்ஸை கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு பர்சனிஃபிகேஷன். Allusion is a literary device or figure of speech that refers back to a previous event, work or story. ஸோ அல்யூஷன் அப்படின்னா என்னென்னா ஒரு பொயட்ரி எழுதுகிறப்போ அவரோட நாலேஜை யூஸ் பண்ணி இதுக்கு முன்னாடி எழுதின ஏதாவது ஒர்க்லேருந்து ரெஃபரன்ஸ் எடுத்திருந்தாருன்னா அதுதான் அல்யூஷன். ஸோ இந்த போமில் எங்கே அல்யூஷன் இருக்குன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தோட யூ ட்ரீஸோட லைன்ஸே வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு அல்யூஷன். Imagery can be defined as a writer's or speaker's use of words or figures of speech to create a vivid mental picture or physical sensation. இமேஜரி அப்படிங்கிறது என்னென்னா பொயட் இல்லைனா ஒரு ஸ்பீக்கர் வந்துட்டு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி சில விஷயங்களை குறிப்பிடுறதுக்காக அழகாக பியூட்டிஃபுல்லாக இமேஜினேட்டிவாக அதை நம்ம தெரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி பொய்டிக்கல் டிவைஸோடு சொல்லியிருப்பாங்க. அந்த பிக்சரை அதாவது அவர் எழுதின வார்த்தைகள் மூலமாக அந்த பிக்சர் நம்ம இமேஜினேஷனில் வர மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு இமேஜரி. போமில் இருக்க இமேஜரி என்ன அப்படின்னா இன் கிரிம்சன் கிளஸ்டர்ஸ் ஆல் த பவுஸ் அமாங், அதாவது கிளைகளுக்கு நடுவில் சிவப்பு நிற பூக்கள் பூத்து குலுங்குகின்றன அப்படிங்கிறத இவர் எப்படி அழகாக சொல்லியிருக்காருன்னா கிரிம்சன்னா வந்துட்டு அந்த கருஞ்சிவப்பு நிறமான, கிளஸ்டர்ஸ்னால் கொத்துக்கள். ஸோ கிளைகளுக்கு நடுவில் இந்த கலர் பூக்கொத்து வந்துட்டு தொங்கிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்காக இவர் வந்துட்டு அந்த அப்படியே இமேஜினேஷனுக்கு கொண்டு வர்றாருல பொயட். இதுதான் இமேஜரி. க்ளாசரி. பைத்தான், ஸ்னேக், மலைப்பாம்பு. தேர் இஸ் அ ஹியூஜ் பைத்தான் நியர் த லேக். ஏரிக்கு அருகில் ஒரு பெரிய மலைப்பாம்பு உள்ளது. விண்டிங், பென்ஸ் ஆர் கர்வ்ஸ், சுருளான. The snake is bending on a tree. பாம்பு ஒரு மரத்தில் சுற்றி கொண்டிருக்கிறது. Rugged, rough, கரடுமுரடான. He looks rugged. அவர் முரட்டுத்தனமாக தெரிகிறார். Indented, move left hand side. உள் தள்ளப்பட்ட. Indent the chair in the hall. மண்டபத்தில் நாற்காலியை உள் தள்ளுங்கள். Summit, top of a mountain. உச்சி. She climbs to the summit. அவள் உச்சியில் ஏறுகிறாள். Climb, move upwards. ஏறு. He climbed the mountain. அவர் மலையில் ஏறினார். Gallantly, brave, துணிச்சலாக. She looks gallant. அவள் துணிச்சலாக தெரிகிறாள். Clusters, a group of people, plants. கொத்து. There are clusters of flowers in the garden. தோட்டத்தில் கொத்து கொத்தாக பூக்கள் உள்ளன. Boughs, main branches of a tree. பெருங்கிளை. There are mangoes hanging in the boughs. மரக்கிளைகளில் மாம்பழங்கள் தொங்குகின்றன. Repose, rest, இளைப்பாறு. He reposed in the garden. அவர் தோட்டத்தில் ஓய்வெடுக்கிறார். Casement, a window, ஜன்னல். He looks from the casement. அவர் ஜன்னலிலிருந்து பார்க்கிறார். Dawn, early morning, விடியற்காலை. She wakes up at dawn. அவள் விடியற்காலையில் எழுந்திருக்கிறாள். Delighted, extremely happy, பெரும் மகிழ்ச்சி அடைகிற. He was delighted to attend the party. அவர் விருந்தில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைந்தார். Crest, the highest part, உச்சி. The bird sits on a crest. ஒரு பறவை உச்சி மீது அமர்ந்திருக்கிறது. Baboon, monkey, குரங்கு வகை. The baboon is eating a banana. baboon வாழைப்பழம் சாப்பிடுகிறது. Bunny, a very small, மிகவும் சிறியதாக. He looks funny. அவர் சிறியதாக தெரிகிறார். Offspring, a child or children. The young of an animal. குழந்தை, விலங்கின் கன்று.
A buffoon's offspring is playing on the tree. ஒரு பப்பூனின் குட்டி மரத்தில் விளையாடி கொண்டிருக்கிறது. கோகிலாஸ் குக்கு, நைட்டிங்கேல் குயில். கோகிலாஸ் ஆர் சிங்கிங் ஸ்வீட்லி. குயில் இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறது. ஹெயில் கிரீட், வணக்கம் செலுத்து, வாழ்த்து. The sunflower hails the sun. சூரியகாந்தி சூரியனை வாழ்த்துகிறது. Pastures, land covered with grass. பசும்புல் வயல். Cows roam on the pastures. மேய்ச்சல் நிலங்களில் மாடுகள் சுற்றித் திரிகின்றன. Went, go in a specified direction. பின்பற்றிச் செல். The disciples wending on the paths of the leader. சீடர்கள் தலைவரின் பாதையில் செல்கின்றனர். Tank, the center of the tree. மரத்தின் மையம். The woodcutter cuts the tank of the tree. விறகு வெட்டி மரத்தின் மையத்தை வெட்டுகிறான். காஸ்ட், ஷோயிங் த ஸ்கில்ஸ், திறமைகளை காட்டுகிறது. த ஆக்டர்ஸ் ஆர் காஸ்டிங் ஃபார் பர்ஃபார்மன்ஸ், நடிகர்கள் நடிப்புக்கு தேர்வு செய்கிறார்கள். ஹோர், கிரே ஹேட் வித் ஏஜ், நரைத்த. ஹீ ஹோர்ஸ் ஆஃப் ஓல்ட் ஏஜ், அவர் முதுமையால் நரைத்துள்ளார். என்மாஸ்ட், கேதர்ட் இன் அ மாஸ், திரட்டப்பட்ட. த க்ரூ என்மாஸ்ட் த பில்டிங், குழுவினர் கட்டிடத்தை சுற்றி வளைத்தனர். மேக்னிஃபிகன்ஸ், டிசர்விங் டு பி அட்மயர்ட், மகத்துவம். த லேடி லுக்ஸ் மேக்னிஃபிகண்ட், அந்த பெண்மணி மகத்துவமாக தெரிகிறார். சாரி, அதோட ப்ரொனன்சியேஷன் மேக்னிஃபிசென்ட். கம்பானியன்ஸ், ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், தோழமை. ஹி ஹாஸ் பீன் மை குட் கம்பானியன், அவர் எனக்கு நல்ல தோழமையாக இருந்து வருகிறார். டர்ஜ், லேமெண்ட், புலம்பர் பாட்டு. ஹீ டர்ஜஸ் ஃபார் ஹிஸ் கிராண்ட் மதர்ஸ் டெத், அவர் தனது பாட்டியின் மரணத்திற்காக வருந்துகிறார். ஷிங்கிள், ஸ்மால் ரவுண்டட் பெபிள்ஸ், கூழாங்கல். சில்ட்ரன் பிளே வித் ஷிங்கிள்ஸ், குழந்தைகள் கூழாங்கலுடன் விளையாடுகிறார்கள். வெயில், டு க்ரை ஆர் கம்ப்ளைன், புலம்புதல். ஹீ வெயில்ஸ் அவுட் ஆஃப் பெயின், அவர் வலியால் புலம்புகிறார். ரைத், கோஸ் லைக் இமேஜ், ஆவி. ஹீ சீஸ் த ரைத் ஆஃப் ஹிஸ் கிராண்ட்மதர், அவன் தன் பாட்டியின் ஆவியை பார்க்கிறான். டிரான்ஸ்ட், செமிகான்ஷியஸ், நினைவிழந்த நிலை. ஹீ கெட்ஸ் டிரான்ஸ்ட் ஆஃப்டர் த ஆக்சிடெண்ட், அவர் விபத்துக்கு பிறகு மயக்கமடைந்தார். ஸ்வூன், டு லூஸ் கான்ஷியஸ்னஸ், மயக்கம். ஹீ ஸ்வூன்ஸ் ஆஃப்டர் சீயிங் ஹிஸ் ஃபேவரைட் ஹீரோ, தனக்கு பிடித்த ஹீரோவை பார்த்ததும் மயக்கம் கொள்கிறார். சப்ளைம், எக்ஸ்ட்ரீம்லி ஹை குவாலிட்டி, மிக உயர்தரமான. ஹீ இஸ் சப்ளைம் இன் ஹிஸ் கெரியர், அவர் தனது தொழிலில் உயர்தரமானவர். பிரைம், இம்பார்ட்டண்ட், முக்கிய. ஹிஸ் ஃபேமிலி இஸ் ஆஃப் பிரைம் இம்பார்ட்டன்ஸ் டு ஹிம், அவரது குடும்பம் அவருக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. கிளைம், கிளைமேட், தட்பவெப்பநிலை. ஹீ சில்ஸ் இன் த பியூட்டிஃபுல் கிளைம், அவர் அழகான தட்பவெப்பநிலையில் குளிர்ச்சியடைகிறார். ஃபெயின், ப்ளீஸ்ட் ஆர் வில்லிங் அண்டர் த சர்க்கம்ஸ்டன்ஸ், உவகையுடன். He sings a faint song, அவர் ஒரு உவகை பாடலை பாடுகிறார். Concentrate, attention, முழு கவனத்தையும் செலுத்து. He concentrates on his studies, அவர் படிப்பில் கவனம் செலுத்தி வருகிறார். A, yes, ஆம். He is after his boss complaint, அவர் தனது முதலாளியின் புகாருக்கு பிறகு ஒப்புக்கொள்கிறார். Alas, expressing sadness, ஐயோ பாவம். Alas, he was struck in the accident, ஐயோ இந்த விபத்தில் அவர் பலத்த காயமடைந்தார். பாரோடேல், வேலி இன் இங்கிலாந்து, வேலி இன் இங்கிலாந்து, இங்கிலாந்தில் உள்ள பள்ளத்தாக்கு. He was born near Barodale, அவர் பாரோடேல் அருகே பிறந்தார். Lingered, stay somewhere longer than usual, ஓரிடத்தில் தங்கியிரு. He lingered in the inn, அவர் சத்திரத்தில் தங்கினார். Rehearse, practice, ஒத்திகை பார்த்தார். He rehearses for the festival, அவர் திருவிழாவுக்காக ஒத்திகை பார்க்கிறார். Oblivions, somebody, something has been forgotten, புகழ்மறைவு. Every human's wealth will be oblivion one day, ஒவ்வொரு மனிதனின் செல்வமும் ஒரு நாள் மறைந்து போகும். இதில் ஃபெயின் அப்படிங்கிற வார்த்தைக்கு இந்த போமில் நான் என்ன மீனிங் சொல்லியிருப்பேன் அப்படின்னா மயக்கம்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி ஃபெயிண்ட் அப்படின்னா தான் மயக்கம். அதுக்கு நான் அப்பாலஜி பண்ணிக்கிறேன். ஃபெயின் அப்படிங்கிறது என்னென்னா ஈகர்லின்னு சொல்கிறாங்க, இல்லைனா ஓவகை அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இங்கே மீனிங்காக என்ன வரும், பியூட்டி ஃபெயின் ஓ ஃபெயின் ரிகர்ஸ், அந்த லாஸ்ட் லைனுக்கு என்ன வரும் அப்படின்னா, அவ்வளோ ஈகராக அவரோட அழகை வந்துட்டு வர்ணிக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம். அதுதான் வந்துட்டு அங்கே சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் லைனையும் ஃபெயின் அப்படின்னா ஈகராக வந்துட்டு அந்த பொயட்ரி அவங்கள ஹானரை பாடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க பொயட் அப்படிங்கிறத மீன் பண்ணி சொல்லலாம். இந்த சேனலில் நான் டிஎன் சிலபஸ் இங்கிலீஷ் லெசன்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவேன். இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அனுப்புங்க. தேங்க்யூ ஸோ மச். Wishing you all abundance in knowledge.